அதான் நிற்கிறாங்களே, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இதுக்கு முன்னாடி? லதா இப்போ தான் வேட்பாளர். முன்னாடி அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாதர் சங்கத்தில் நிர்வாகியாக இருந்தாங்க. அது எனக்கு தெரியும். நான் அந்த கட்சி கிடையாது. அதனால் தெரியும். இந்த பகுதியை நான் போவேன் வருவேன். அதனால் பார்ப்பேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது மக்கள் பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டு யூனியனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்துகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வாக்கு போடலான்னு இருக்கேன். லதா தான் அவங்க தான் நிற்கணும். அவங்க வந்தால் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த பிரச்சனைனாலும் ஒரு 50 பேர் உடனே வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு இப்போ மற்ற பேர் நீங்கள் செலக்ட் பண்ணால் கூட அந்த எம்எல்ஏ மட்டும் தான் வந்து நிற்பாங்க, பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. இது பழக்கம். என்ன சொல்ல போனால் இந்த மாநிலத்திலே பெருவாரியான ஓட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது வித்தியாசத்தில். எங்களுடைய லதாமா நிற்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. எங்கள் ஓட்டு அனைத்தும் அதுக்கு தான் ஓட்டு போடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க மகளிருக்காக நிறைய செஞ்சுருக்காங்க சுய குழுவில். அதனால் மகளிருக்காக அவங்க நிறைய போராடி இருக்காங்க. டாஸ்மார்க் எடுக்கிறது அதுக்காக நிறைய போராடி இருக்காங்க. இந்த ஊரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எடுத்திருக்காங்க? இந்த ஊரில் இங்கே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு தைரியமான ஒரு பெண்மணி. எங்கள் ஏரியாவிலேயே அவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அவங்க நல்லவங்க தான். உங்களுக்கு ஓட்டு போடலாம். நல்லவங்க தான் அவங்க நல்ல உதவியெல்லாம் செய்வாங்க, எல்லாமும் செய்வாங்க. அதான் அவங்க நல்ல மாதிரி தான். எல்லா ஆவாதேவிகளுக்கும் மற்ற நல்லது கெட்டது ஏதாவது விசேஷங்களும் எல்லாத்தையுமே கலந்துக்குவாங்க. முக்கியமாக ஏதாவது ஒரு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, மற்ற பிரச்சனை ஏதாவதுன்னா உடனே கூப்பிட்டா உடனே நேரடியாக பேசி